வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு சால்னா. இது வந்துட்டு தூத்துக்குடி ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். ஒவ்வொரு ஊரில் பரோட்டாக்கு கிரேவி வந்துட்டு ஒவ்வொரு டைப்பில் செய்கிறாங்க. ஒன்னொன்றும் வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அந்தந்த ஊருக்கே உரித்தான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதுவும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் சால்னா தான். சரி வாங்க, இந்த டேஸ்டியான தூத்துக்குடி ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறோம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 4 கிராம்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை தாளிக்கிறதுல போட்டுடலாம். சோம்பு பொரிஞ்சிச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் வச்சு போட்டுடலாம். இதில் வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக புதினா தலை ஒரு 4-5 இலை இருந்தால் போதும். நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அதில் இது கூட ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் இதில் சேர்த்துடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி குக் ஆகணும். அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இந்த வெங்காயமும் தக்காளியும். தக்காளி நல்லா மேஷாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம சேர்த்த வேண்டிய மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்திக்கலாம். வந்து சிக்கன் மசாலா பொடி இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்த போகிறோம். சிக்கன் சின்ன பீஸஸாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மசாலாவோட. இப்போ சிக்கன் வந்து ஒரு நிமிஷம் பக்கமாக வதங்கிருக்குது இந்த மசாலாவோட சேர்ந்து. இது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவும் ஒரு 4-5 முந்திரி பருப்பும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த விழுதை வந்து இதில் விட்டுடலாம். இந்த மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த இதுக்காக செய்கிறீங்களோ அதுக்கு பொறுத்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பரோட்டாக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுக்கலாம். இது இட்லிக்கு சப்பாத்திக்கு அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கும் போது நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டோம். அந்த உப்பு பத்தாது. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி நம்ம வந்துட்டு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம் சிம்ல. நம்மளோட சால்னா வந்துட்டு ஒரு சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளோட தூத்துக்குடி ஸ்டைல் சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது கூட புரோட்டா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ புரோட்டா உள்ளே போகுதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது நம்மளோட தூத்துக்குடி ஸ்டைல் சிக்கன் சால்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் சால்னாவை உங்கள் வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.